கடவுளே எனக்கு வந்து மழை நல்லா பெய்யணும், அப்போ தான் நான் விவசாயம் செழிக்கணுன்றார். அவர் வேண்டிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், கடவுளே மழையே வரக்கூடாது, அப்போ தான் நான் வந்து மண்பானையை செஞ்சு தயாரித்து சூளையில் வச்சு விற்பனை செய்ய முடியும், என் பொழப்பை கெடுத்துறாது. இப்போ கடவுளுக்கே சிக்கல் வந்தது. அவன் மழை வேணும்ன்றான், இவன் மழை வேணான்றான். நான் மழையை வர வைக்கிறதா நிறுத்துறதா? நாம் எங்கேயாவது இவங்க 2 பேர்கிட்டேருந்து தப்பிச்சுக்குவோம் அப்படியே நினச்சி எங்கே போய் ஒளியிறது, எங்கே இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சிடுறான். அப்போ பூலோகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரரு, என்னடி புள்ள பெற்றிருக்கிற, எங்கே பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், பெட்டியில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பீரோவில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பேண்ட்டில் வச்சாலும் எடுத்துக்கிறான், பாக்கெட்டில். யோ, அவன் பாட புஸ்தகத்தில் வை, அவன் எடுக்கவே மாட்டான். அப்போ தான் இது பகவானுக்கு காதலை விழுந்தது. தொட வேண்டிய பாட புஸ்தகத்தை அவன் தொடாமல் இருக்கிறான் இல்லையா, அங்கே பத்திரமாக பணத்தை வைக்கிறான். அப்போது நம்மளை நினைக்காத மனசுக்குள்ளே போய் நாம் உட்காந்துட்டா என்னான்னு எல்லாருடைய மனதிலும் போய் மறைந்து கொண்டானா கடவுள். ஏன்னா மனசுக்கு இருக்கிற கடவுளை விட்டுட்டு வெளியிலே தேடுறான் இவன். அதனால் அவன் மனம்தான் சரியான இடம், பாட புஸ்தகம்தான் சரியான இடம் என்று அவன் தேர்வு செஞ்ச மாதிரி பக்தன் மனிதனுடைய மனம்தான் நாம் தங்குகிற இடம் அப்படின்னு அங்கே விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் தேடுவான் இவன்னு அங்கே மனசில் வந்து உட்காந்தாருன்னு ஒரு அழகான ஒரு சாதுவினுடைய செய்தியை நான் படித்தேன்.